எல்லாருக்கும் நமஸ்காரம். சுற்றுலா கோப்புகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும் அப்படிங்கிற ஒரு இடம். அதை தவிர நம்மளால் போக முடியுமோ போக முடியாதோ அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே சவுத் சைடா நார்த்தா இல்லை ஃபாரினா? நார்த்தில் இந்த இடம் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய இடம். காசி. அது காஷி நார்த்லையா இருக்கு, காஷி சவுத்தில் இருக்கு. காஷிக்கு அப்படியே டஃப் கொடுக்குற மாதிரி நார்த்தில் இருக்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் இமயமலை சைடு, அதுக்கு பேர் என்னது, அந்த சிவன் இருப்பார், கைலாஷ், மானசரோவர், அமர்நாத், அதெல்லாமா? ஆமாம், கிட்டத்தட்ட நீங்கள் கரெக்டாக பக்கத்தில் தான் இருக்கு. சரி, நீங்களே சொல்லுங்கப்பா. சரி, ஓகே. நம்ம இப்போ சார்தாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சார்தாம்னா இதோ நான் ரெடியாக வச்சுருக்கேனே, இது நம்ம ஆதிசங்கரர் நிறையா இடத்துல போய் நம்ம இந்தியாவோட 4 இடத்துலையும் வடக்க வந்து பத்ரிநாத், அங்கே வந்து நரநாராயணர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம சிந்து நதி போய் சேருமே, நம்ம ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் சிந்து சாகர்னு சொல்லுவோமே, அரபிக்கடல், அங்கே இருக்கிற துவாரகா அது. அப்புறமா இந்த சைடு கங்கா சாகர், கங்கை போய் சேர்றதுனால வங்காள விரிகுடான்னு சொல்லுவோமே, அந்த பூரி. அதுக்கப்புறமா நம்மூர் ராமநாத சுவாமி, ராமேஸ்வரம். இதுதானே சார்தாம்னா? எனக்கு தெரியுமே, இதுதான் சார்தாம். ஆனால் நம்ம இப்போ வந்து சோட்டா சார்தாம் பற்றி பார்க்க போகிறோம். சோட்டா சார்தாமா? அப்போ சார்தாம்னு போட்டாலே இப்போ ஆனால் நெட்லெல்லாம் இதுதான் வருது. இதுவே நிறைய பேருக்கு மறந்து போச்சு. ஓகே, சோட்டா சார்தாம்னா அந்த உத்தராகண்டில் இருக்குமே, அதுவா? அதுதான். இருங்க, இதுதான் நான் சொன்னது, நம்மளோட 4 கோவில். இது வந்து என்னது, பத்ரிநாத், இது வந்து துவாரகா, இது பூரி, இது நம்மூர் ராமேஸ்வரம், சிற்ப வேலைகளுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது. இதான் நான் சொன்னது. சரி, நீங்கள் சொன்னது? நான் சொல்கிறது சோட்டா சார்தாம். சோட்டா சார்தாமில் மொத்தம் 4 இருக்குது. பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. இது கேதார்நாத், சிவன் இருக்கிற கோவில். இங்கே வந்து ஸ்வயம்பு லிங்கமாக இருக்கார். லிங்க உருவத்தில் இருக்க மாட்டார், ஒரு கரடுமுரடான பாறை, ஒரு முக்கோணமாக செவ்வகமாக அந்த மாதிரி ஒரு பாறை உருவத்தில் இருக்கார். இதுதான் வந்து கேதார்நாத் பனிமலை கோவில். 6 மாதம்தான் திறந்துருக்கும் இந்த 4 கோயிலுமே. இது வந்து கங்கோத்ரியோ யமுனோத்ரியோ, நம்ம எப்படி தலக்காவேரியில் காவேரி உற்பத்தி ஆகிற இடம்னு சொல்கிறோம், அது மாதிரி கங்கையும் யமுனையும் உற்பத்தி ஆகிற இடம் தான் இந்த கங்கோத்ரி யமுனோத்ரிங்கிறது. மற்றபடி அங்கே சுவாமி, அம்பாள் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்கள் எதுவும் கிடையாது. இதில் வந்து இந்த பத்ரிநாத் வந்து நரநாராயணர்கள் தபஸ் பண்ணின இடம். வேதவியாசர் வந்து மகாபாரதம், அப்புறமா 14 வேதங்கள், 18 புராணங்கள் எல்லாத்தையும் எழுதின இடம் இதெல்லாம் தான். ஓகே, சொல்லுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் எப்படி ஈஸியாக போகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ஒன்று ட்ரெயினில் போயிடலாம். ட்ரெயின் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான இது. என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஈஸியாக போயிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் போனால் இங்கேருந்து ட்ரெயினில் போயிடலாம், இல்லை ஃப்ளைட்டில் போயிடலாம். எதுவாக இருந்தாலும் டெல்லிக்கு போகணும், இல்லைன்னா கடைசியாக நம்ம போய் சேர வேண்டியது ரிஷிகேஷ்லேருந்து தான் இந்த 4 இடத்துக்குமே டூர் ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போகணும், இல்லை கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் டைமிங் தெரிஞ்சு விசாரிச்சுன்னு போகணும். அது ரொம்ப சீப்பாக போகிறதுன்னா அந்த மாதிரி ஃபுல்லாகவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட்டை நம்பியே நம்ம பாட்டுக்கு போயிடலாம். நார்த் இண்டியன்ஸ் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஏறுவாங்க, அதனால் 3rd ஏசி புக் பண்ணின்னு போகிறவங்க போகிறாங்க. இல்லைன்னா வந்து நார்மல் தேர்ட் ஏசிலாம் இல்லாமல் 3rd கிளாஸ், ஸ்லீப்பர் கிளாஸ், அதில் புக் பண்ணிட்டு போனோன்னா அப் அண்ட் டவுன் டெல்லிக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். டெல்லியிலேருந்து ரிஷிகேஷ் போனோம், அதுக்கும் கவர்மெண்ட் பஸ் இருக்குது. ரிஷிகேஷ் வந்தாச்சுன்னா ரிஷிகேஷ்லேருந்து அங்கேருந்து சீதாகுண்டோ என்னமோ ஒரு இடம், அந்த இடம் வந்து கேதார்நாத்தோட அங்கே மேலே இருக்கிற ஒரு அடிவார பிரதேசம். அது முடியலும் கவர்மெண்ட் பஸ் போகிறது. அதுக்கு மேலே ஜீப்பு, பைக்கு, ப்ரைவேட் வெஹிக்கிள், கார் எதுக்குமே பர்மிஷன் கிடையாது. அங்கேருந்து கௌரி குண்டம்ங்கிற இடத்துக்கு ஜீப்பு போகும். அங்கேருந்து தான்
நம்ம நடந்து போகிற யாத்திரையை ஆரம்பிக்கணும். அப்படி போயிட்டு வந்துட்டோன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ்ஸையே ட்ரெயினே நம்பி போனோன்னா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே கூட முடிச்சிட முடியும் ஒருத்தருக்கு. ரொம்ப ஜாஸ்தி அதுவே. இதை பற்றி யோசிக்கும் போதே என் மண்டை ஃபுல்லாக அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கொட்டி கிடக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கேள்வியாக கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் மட்டும் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், டைம் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு சார்தாம் வந்து தமிழ் மக்களால் போக முடியுமா? நிச்சயமாக போக முடியும். நம்ம ஊர் மக்களால் முடியாத விஷயமே கிடையாது. இங்கே இருக்கிற சதுரகிரி, வெள்ளியங்கிரி, பர்வதமலை, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான பாறைகள், கரடுமுரடான முள், வெள்ளி, வெயில் இதெல்லாமே தாண்டி நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரோம். இந்த சார்தாம் வந்து அதில் சார்தாமில் 2 தான் யாத்திரை நடந்து போனோம். கேதார்நாத்தும் யமுனோத்ரி மட்டும்தான். அதில் யமுனோத்ரி 6 கிலோமீட்டர் நடக்கணும், கேதார்நாத் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் போல் நடக்கணும். அதில் வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு பெரிய கஷ்டம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு பார்த்தா கிளைமேட் மட்டும்தான். நம்ம இங்கே வெயிலில் இருந்து பழகிட்டோம். அங்கே 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ எப்போ கிளைமேட் மாறும், எப்போ மழை பெய்யும், கடும் குளிர், மைனஸில் போகும், அதெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம தயார்படுத்திக்கணும். அதெல்லாம் ஜெர்கின், அந்த மாதிரி ஜெர்கின்னா குளிருக்கும் போட்டுக்கலாம், மழைக்கும் போட்டுக்கலாம். ஒரு சைடுல ஸ்வெட்டர் இருக்கும், வெளி பக்கம் அப்படியே மழையில நனைஞ்சாலும் எதுவும் ஆகாதது இருக்கும். ஆமாம், அந்த மெட்டீரியல் அது போட்டுக்கலாம். மற்றபடி நம்ம ஊர் மக்களுக்கு அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ரோடெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். சரள கல்லுலேயோ இல்லை பாறாங்கல்ல புதைச்சி வச்சோ ஒரு மாட்டு வண்டியும் எதிர்க்க ஒரு மாட்டு வண்டியும் இல்லை ஒரு கார் எதிர்க்க வரிசைனே போகலாம். ஒரு 10 அடி அகலம் தான் இருக்கும். அந்த அகலத்தில் தான் இருக்கும். வழிநடுக ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு வந்துடலாம், ஒரு கஷ்டமும் கிடையாது. ஓகேப்பா, அடுத்த கேள்வி, வயசானவங்க, இந்த ஹார்ட் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு அவங்கெல்லாம் போகலாமா? அதெல்லாம் நிறைய பேர் வராங்க. அங்கேருந்து குட்டி குழந்தைங்கள்லாம் கையில் எடுத்துன்னு வந்துடுறாங்க. 3 வயசு குழந்தை, நடக்க ஆரம்பித்த குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நிச்சயமாக அங்கே போகலாம். இந்த ஹார்ட் பேஷண்ட்டை அதுக்கு தான் எனக்கு பயந்துட்டே அவங்க வந்தாங்க. இதுதான் வந்து நம்ம ரிஷிகேஷ் இங்கே இருக்குது. ரிஷிகேஷ்லேருந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமானது இந்த கேதார்நாத் ஜோதிர்லிங்கம் தான். அதனால அதுக்கு போகிற வழியிலெல்லாம் பாருங்கள், தேவப்பிரயாக், ருத்ரப்பிரயாக், சோனப்பிரயாக், அந்த மாதிரி நிறையா பிரயாக் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். முதல்ல வந்த வேலையை முடிச்சிடணும், கஷ்டமான வேலையை முடிச்சிடணுன்னு முதல்ல கேதார்நாத்துக்கு தான் போயிட்டோம். நிறையா குழந்தைங்கள்லாம் தூக்கின்னு வராங்க, வயசானவங்க வராங்க. எனக்கு உடம்பு முடியல, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வீட்லேருந்து எல்லோரும் கூட சேர்ந்து தான் வந்தாங்க. அங்கே பேஸ் கேம்பில் ஒரு பேசிக் செக்கப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எய்டு கிட் எடுத்துன்னு போங்க, மெடிசின்ஸ் எடுத்துன்னு போங்க, அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துன்னு போங்கன்னு பல்ஸ் செக்கு, அப்புறமா டெம்பரேச்சர் செக்கப், பிபி, அந்த மாதிரிலாம் ஒரு பேசிக் செக்கப் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. மற்றபடி மூச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தனி வழி போகையில்னு அவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் தனியாக போகாமல் ஒரு டீமாக போனால் நிச்சயமாக போயிட்டு வந்துடலாம். மூச்சு பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த வியாதிக்காரங்களும் ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. போயிட்டு வரதுக்கு நிறையா காசு செலவாகுமா? அதான் நான் சொன்னேனேப்பா, கவர்மெண்ட் பஸ்ஸு ட்ரெயினை நம்பி போனால் டெல்லி போக வர 1500 ரூபா வச்சுக்கோங்க, 3rd நார்மல் ஸ்லீப்பரில். அங்கேருந்து ரிஷிகேஷ் போகிறதுக்கு ஹரித்வார் வழியாக தான் போவோம். ரிஷிகேஷ் வழியாக கவர்மெண்ட் பஸ்லேயே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸு அந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்லேயே புக் பண்ணின்னு போனால் கூட அதுக்கு ஒரு 1000 ரூபா. ஸோ 2500 ரூபா. அங்கேருந்து நீங்கள் அந்த சீதா கொண்டு அது முடிலும் போகிறதுக்கும் கவர்மெண்ட் பஸ் இருக்குது. டைமிங்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் 2 தடவை போனவங்களுக்கு தான். மற்றபடி டீமாக போகிறவங்க 4 பேர் போகிற காரு, 8 பேர் 8 சீட்டர் காரு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு மொத்தமாக நீங்கள் 2 இடத்துக்கு போகணுமா, கேதார்நாத்தும் பத்ரிநாத் மட்டுமா? நாங்கள் அது 2 மட்டும்தான் போனோம். சுவாமியும் பெருமாளையும் தரிசனம் பண்ணால் போகிறோம் அப்படின்னு. ஏன்னா கங்கோதிரி யமுனோதிரி நதி 36 இடம் தான். அதனால நாங்கள் அதுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிறதுனால அதுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். மற்றபடி அதெல்லாம் அங்கே போகிறதுக்கும் சீதா குண்டு முடிலும் பஸ்ஸில் போயாச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா அங்கேருந்து நடந்து போகிறது தான். அது மொத்தம் 3000. அங்கே வந்து திரும்பி வர்றதுக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கு அதுக்கு மொத்தமாக ஒரு 6000 ரூபாய் 8000 ரூபாய் ஆகும். மற்றபடி ஒவ்வொரு இடத்துலையும் தங்குறதுக்கு 1000, 1500, 2000, 500. டென்ட்டில் தங்குறோமா, நம்ம வந்து தனித்தனி கட்டில் கொடுப்பாங்களே ஒரே ஹாலில் டார்மெட்ரி, அந்த மாதிரி தங்குறோமா, இல்லை
அது மாதிரி காங்க்ரீட் ரூம் எடுத்து தங்குறோமா, வெந்நீர் தண்ணி இருக்கிற வசதி வேணுமா, ஹோட்டலில் சாப்பிட்றோமா, தட்டுக்கடையில் சாப்பிட்றோமா, இதெல்லாம் பொறுத்து தான். அது ஒரு 5000 ரூபாய் வச்சா கூட ஒரு 15000 ரூபாய்க்குள்ளே ஒருத்தருக்கு ஆகும். கவர்மெண்ட் பஸ்ஸையும் ஒரு மினிமம் ஃபுட்டு ஃபெசிலிட்டியை மட்டும், அக்காமடேஷனை மட்டும் எதிர்பார்த்து போனால் போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போனால் இருக்கப்பட்டவங்க, உடம்பு முடியாதவங்க, சீக்கிரமாக வரணுங்கிறவங்க ஃப்ளைட்டில் வந்துடுறாங்க. டெல்லி வரைக்கும் இல்லை டேராடூன் வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துடுறாங்க. ஹெலிகாப்டரில் அடிவாரத்துலேருந்து அந்த 30 கிலோமீட்டர் கேதார்நாத் அடிவாரத்துலேருந்து கௌரி குண்டம்னு அடிவாரம் இருக்குது சொன்னேன், அங்கேருந்து நடக்காமல் ஹெலிகாப்டரில் வந்து அந்த 30 கிலோமீட்டரையும் தாண்டி அங்கே வந்து கோயில்கிட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் இறங்கிடுறாங்க. மற்றபடி அதெல்லாம் அவங்கவுங்க சௌரியம்தான். இல்லை வேறு என்ன? அடுத்தது அங்கே சாப்பிட்றதுக்கு இந்த இட்லி, ஆப்பம் அந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்குதுப்பா. அடிவாரம் வரைக்கும், அந்த கௌரி குண்டம் வரைக்கும் கிடைக்கும். அதாவது கேதார்நாத் கோயிலோட மலையோட அடிவாரம் தான் கௌரி குண்டம். அது வரைக்கும் தோசை அதெல்லாம் கிடைக்கிறது. மாவு வாங்கி அவங்க வாத்து கொடுத்துட்றாங்க, சூப்பராகவே கிடைக்குது. சைட் டிஷ்ஷோட பூரி எல்லாமே கிடைக்குது. அதுக்கு மேலே போக ஆரம்பித்தாச்சுன்னா நம்மளுக்கு இந்த கேரளாக்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நார்த்துக்கு போகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே வந்து செகப்பரிசியில் பண்ணுறாங்க, பாஸ்மதி ரைஸில் பண்ணுறாங்கன்னு. எனக்கு ஒத்துக்கலை அந்த மாதிரிலாம். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ சமீப தலைமுறையாக நூடுல்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களே, அதுக்கு இன்னொரு பேர் கூட அவங்க சொல்கிறான். அதுக்கு பேர் என்னது? சவுமின் அப்படிங்கிறான். நூடுல்ஸ், மேகி, அது இதுன்னு அவன் அங்கே பண்ணி கொடுத்துறான். 40 ரூபா 60 ரூபான்னு வெஜிடபிள்ஸ்லாம். அது உலகம் முழுக்க ஒரே டேஸ்ட்டு, ஒரே இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அவல் உப்மா கிடைக்கும், போஹா அப்படின்னு சொல்லுவாங்க, சாண்ட்விட்சு அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் அடிவாரத்தில் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. அதுக்கு போகிற வழியில் தான் லெமன் ஜூஸு, சிப்ஸ் பேக்கெட்டு, பிஸ்கட்டு, வாட்டர் பாட்டில் கூட இமயமலையில் வந்து கூட கங்கா ஜலத்தை குடிக்காமல் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு, குப்பையெல்லாம் போடுறதுக்குன்னு அங்கங்கே டப்பாவும் வச்சுருக்காங்க. அதுலேயும் சில ஒழுக்கமானவங்க அந்த குப்பை தொட்டியில் அழகாக போட்டுட்டு போகிறாங்க. அங்கே இது மேலே ஏறி போகும்போது பாதி தூரம் நடந்துட்டோம், இதுக்கு மேலே நடக்க முடியல, அந்த மாதிரி கால் வலி ஏதாவது வந்தால் வேறு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இந்த எப்படி பயணியில் இந்த சேர் கார் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கா? நீங்கள் கேதார்நாத் மட்டும் இல்லை, அங்கேருந்து மேலே எங்கே போகிறதா இருந்தாலும் இது இப்போ இங்கே பார்க்குறோமே, நாங்கள் இங்கே தான் போய் இறங்கினோம். இது வந்து தயானந்த சரஸ்வதி சுவாமிகளோட ஆசிரமம் ரிஷிகேஷில் இருக்குது. இப்படி வந்து இங்கே கங்கா நதி கரையிலேயே, பாகீரதி நதி கரையிலேயே இருக்குது. இங்கே கரை மேலேயே இருக்குது. அங்கே கேதார்நாத்துக்கு அந்த அடிவாரத்துலேருந்து மேலே நடந்து போகலாம். காலம்பரை 4 மணிக்கு கிளம்பிடுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் கேட்கல. நாங்கள் போகும்போது லேட் ஆகிடுச்சு. நைட்டு ரூம் எடுத்து தங்கும்போதே 12 மணி ஆகிடுச்சு. ஃபேமிலியோடு போயிருந்தோங்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க லேடிஸ்னு அசந்து தூங்கிட்டோம். காலம்பரை எழுந்து லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். அதனால் இங்கேருந்து நம்ம ஊரில் ஜெர்கின் அது இதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், எடுத்துன்னு போல் ஷூ வாங்கினோமா பல குழப்பங்கள். அதனால் அங்கே போய் அங்கே கடையெல்லாம் இருக்குது. அந்த அடிவாரத்தில் கௌரி குண்டம்ங்கிற இடத்துல கடையெல்லாம் இருக்குது. அந்த ஒரு தடவை யூஸ் பண்ணி போடுற மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்லேயே பண்ணின ரெயின் கோட் இருக்குது. நீங்கள் பேக் முதுகில் மாட்டிட்டு அந்த பேக்கும் நனையாமல் சேர்த்து போட்டுக்கிற மாதிரி ரெயின் கோட்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நார்மல் ஸ்லிப்பரே வழுக்காமல் இருக்கணும், நல்ல க்ரிப்பாக இருக்கணும். இந்த பேரகான் ஸ்லிப்பர் மாதிரி இருக்காமல் காலை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் செப்பல், அந்த மாதிரி நைலான் செப்பல் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஷூலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது நனைஞ்சு போச்சுன்னா மழையில் ரொம்ப கஷ்டம். அது தூக்கி போகிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது, 4000 10,000ன்னு. அதனால் காஸ்ட்லியான இதெல்லாம் தேவையில்லை. ஒரு மினிமம் காலை கவர் பண்ணுறதுக்கு, ஏன்னா வழுக்கும், சில் தரையாக இருக்கும், மழை பெய்யும், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு செப்பல். அதில் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு செப்பல். தண்ணி உடனே ஓடி போயிடணும், அது கால்லையே தேங்கக்கூடாது. விரல்லாம் அப்படியே கல் மாதிரி ஆகிடும், உடஞ்சா கூட விரல் ரத்தம் வந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப கிளைமேட் வந்து மைனஸ்லலாம் இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கணும். மற்றபடி கை காலுக்கு க்ளவுஸு, தலைக்கு கேப்பு, தொப்பி எல்லாம் கிடைக்கிறது. அங்கேருந்து நம்மளை நடந்து போகும் 4 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோன்னா 3 மணிக்கு எல்லாமே அங்கே நல்ல வெளிச்சம் வந்துடுறது. நல்ல 6 மணிக்கு 7 மணிக்கு இருக்கா மாதிரி விடிகாலம் மாதிரியே. சாயங்காலம் அதே மாதிரி 4 மணிக்கு எல்லாமே நைட்டு 8 மணி மாதிரி இருட்டிடுறது. அதனால நடந்து போகிறதுக்கு ஒரு 14 hours ஆகும். நம்ம என்ன மெல்ல நடந்து போனாலும் 14 மணி நேரத்துக்குள்ளே நம்ம
மேலே அங்கே வந்து சேர்ந்துடுவோம் நம்ம கேதார்நாத்தில். அதை தவிர நடக்க முடியல அப்படின்னா உப்பு மூட்டை மாதிரி சேரில் உட்காந்து தூக்கின்னு போகிறாங்க, அதை பிட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க தூக்கின்னு போகிறவங்கள பிட்டுவாலான்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த 3-4 மாதத்துக்குன்னு பக்கத்தில் நேபாள்லேருந்து உள்ளூர் மக்கள் நிறைய பேர் அதுக்குன்னு கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த லைசன்ஸ் கூட நான் இங்கே வச்சுருந்தேன். நான் அது கூட உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்களேன். எங்கேயோ வச்சுருந்தேன். இது அந்த மாதிரி எங்கள் டீமில் எங்களை சும்மா தூக்கின்னு போன ஒருத்தரோட பிட்டுவாலாவோட ஒரு ஐடி கார்டு தான் இது. இந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது. நம்ம இங்கே கீழே வந்து இதுலேயே வந்து இந்த மாதிரி போன உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த ஹேம்குண்ட் சாஹிப்ங்கிறது அங்கே தான், அங்கே இதுக்கிட்ட தான் இருக்குது, கேதார்நாத்துக்கிட்ட தான் இருக்குது. அது சீக்கியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். நம்ம தாம் அப்படின்னா கோயில், ஏக் தாம், ஒரு தாம் போகிறீங்களா, 2 தாம் போகிறீங்களா, 2 தாமா 4 தாமா எல்லாத்தையும் கேட்டு அவங்க இந்த மாதிரி ஒன்று பயோமெட்ரிக்ஸு, ஆதார், ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வச்சு ஒரு இதுலேயே ஹரித்வார், ரிஷிகேஷ் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி போட்டு நம்மள்கிட்ட கொடுத்துடுறாங்க. இங்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இது 6 மாதம்தான் திறந்துருக்கும். அந்த சாதுக்கள் எல்லோரும் சேர்ந்து அக்ஷய திருத்தியை ஒட்டி சமயத்தில் என்ன தேதியில் திறக்கலாம் சம்மருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இந்த வருஷம் 2026க்கு வந்து ஏப்ரல் 19ஆம் தேதியிலேருந்து லைனாக எல்லா கோயிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில்னு 19லேருந்து 22 தேதிக்குள்ளே 4 கோயிலுமே திறந்துடுறாங்க. நாங்கள் போன வருஷம் போயிருந்த போது மே 4ஆம் தேதி திறந்தாங்க கேதார்நாத். நாங்கள் 6ஆம் தேதி தரிசனம் பண்ணிட்டோம். அதனால பனியெல்லாம் முழுசாக விலகாமல் இருந்தது. அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டும் பெரிய லெவலில் இதுக்கு ஏற்பாடெல்லாம், பாதுகாப்பு ஏற்பாடுகள், வசதிகள்லாம் பண்ணி, ஏன்னா கேதார்நாத்துக்கு எந்த வண்டியுமே மேலே போக முடியாதுங்கிறதுனால இந்த சுமந்துன்னு போகிறவங்க தான் லேடிஸ் முதற்கொண்டு நிறையா பேர் ராட்சசத்தனமாக ஸ்நாக்ஸு, இந்த வாட்டர் பாட்டில்ஸ் அதுன்னு மேலே கொண்டு போக வேண்டிய சப்பாத்திக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் இங்கேருந்து கீழேருந்து லேடிஸ்லாம் பயங்கரமாக சுமந்துன்னு வராங்க. அதெல்லாமும் வழியில் பார்க்க முடியறது. அப்போ அங்கே போனால் ஐஸ்லலாம் விளையாட முடியுமா? ஐஸ்லெல்லாம் விளையாடலாம். இப்போ நீங்கள் கேட்டது வந்து இன்னும் இங்கே கூட நாங்கள் இதுதான் அங்கே இதில் குளிக்கலாம். இது வந்து அந்த இதுக்கிட்ட ரிஷிகேஷில் இருக்கிற நதி இது, அந்த ஆசிரமம் தயானந்த சரஸ்வதி சுவாமிகளோட ஆசிரமத்துக்கிட்ட. அந்த பிட்டுவாலா வந்து கவர்மெண்ட் ரேட் வந்து 2000-3000ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வாய்க்கு வர்ற ரேட்டு தான் கேட்குறாங்க. அது இந்த மாதிரி குட்டி பையன் அப்படின்னா 1 வேக்கே வந்து 4000 அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதி தூரம் போனாலும் அவங்கள கூப்பிட்டு என்னால் நடக்க முடியல இதுக்கு மேலேன்னு கேட்டாலும் அவங்க ஃபுல் 1 வேக்கு என்ன ஃபுல் ரேட்டோ அதை தான் அவங்க கேட்குறான். நம்ம தான் பேரம் பேசி முடிக்கணும். இப்போ எனக்கெல்லாம் 10,000 ரூபாய் 8,000 ரூபான்னு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கேட்குறாங்க. அதுவும் தொடர்ந்து அவங்களாலையும் தூக்கின்னு போக முடியாது. அதனால் நடுப்புற சாப்பாடுக்கு, நம்மளும் கை காலை அசைச்சு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு, டீ குடிக்க, லஞ்ச் பிரேக்கு, பாத்ரூம் போகிறதுக்குன்னு நிறுத்தி நம்மளுக்கு விட்றாங்க. இந்த பிட்டுவாலா ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா குதிரையில் ஏறி போகலாம். அதுக்கும் இந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்ம ஒருத்தரை நம்பி போய் அந்த ஒருத்தன் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம்லாம் இருந்ததுன்னா பல்லக்கு ஈஸி சேர் மாதிரி உக்காத்தி வச்சு 4 பேர் சேர்த்து தூக்கின்னு போகிறாங்க. அதெல்லாம் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறமா அங்கே ஐஸ் கட்டிலாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போன சமயம் சீக்கிரமாக போயிட்டோங்கிறதுனால ஐஸ் கட்டிலாம் அப்படியே புல்டோசர் வச்சு ரோடெல்லாம் அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க எங்கே புதைஞ்சிருந்தது பனிக்குள்ளே. அதெல்லாம் எடுத்து நாங்கள் போகிற வழியிலே ரைட்டு லெஃப்ட்டு 2 சைட்லேயும் ஐஸ் கட்டி அப்படியே உருகி தண்ணி சொட்டி அப்படியே அவள் தான் ஆறாக மாறிட்டு இருந்தது. அதெல்லாமும் பார்க்கலாம். நைட் ஆனால் எல்லாம் உறைஞ்சி போயிடும். பகலில் போனால் அதெல்லாம் அப்படியே உருகி வெயிலில் சொட்டும். இது வந்து நாங்கள் போகிற வழியில் ஏதோ சாப்பிட்ட கடத்தில் இது பாருங்கள், டொமேட்டோ சூப், தால், இந்த மாதிரிலாம் மசாலா, பப்பட், இதெல்லாம் தஹி 80 ரூபா, இன்னும் ஆலு மட்டர் 180 ரூபா. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக அங்கே கிடைக்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் அங்கே கிடைக்கிறது. வழி நடுக திருப்பதி மாதிரி ரொம்ப நீங்கள் பயங்கரமாலாம் வசதிகள் எதிர்பார்க்க முடியாது. ப்ரைவேட்டு பப்ளிக் ரெண்டுமே பே அண்ட் யூஸ் டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வழியில் நம்ம யூஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு போகலாம். ஆனால் காலம்பரை கிளம்பிட்டா நைட்டுக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துடணும். அதனால் அவங்க உள்ளூர்காரங்க சொன்ன மாதிரி 4 மணிக்கு கௌரி குண்டில் தப்த குண்டம்னு இருக்குது, மந்தாகினி நதி அங்கே ஓடுது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இது இருங்க அந்த அது கூட நான் இங்கே வச்சுருந்தேன் நான். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். வெந்நீர் ஊற்றுன்னு சொல்லுவாங்களே, தண்ணி சூடாக இருக்கணும். இந்த பாருங்கள்,
இந்த வீடியோவில் வரும். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மந்தாகினி நதி ஓடுது. இந்த குட்டி பையனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த தப்தகுண்டம்னு வெந்நீர் ஊற்று. இது இயற்கையாக இருக்கிறது. அங்கே நிறைய பேர் அதில் தான் வந்து குளிக்கிறாங்க. இது வந்து அடிவாரத்தில் இருக்குது. போகிற வழியில் இருக்கிற தப்தகுண்டு இதுதான் மந்தாகினி நதி கரையில் இருக்குது. கௌரி குண்டம்ங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இதுதான் வெந்நீர் ஊற்று. இதுதான் கேதார்நாத் போகிற வழி. இதுலயே பார்த்தீங்கன்னா இதுதான் மந்தாகினி நதி கரையில் இருக்கு கௌரி குண்டம். இங்கே பாருங்க, அந்த நான் இதுன்னு சொன்னேன்னு இந்த மாதிரி தான் இங்கே செவுத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் தான் வந்து ஈஸி சேர் மாதிரி உக்காத்தி வச்சு நம்மளை தூக்கின்னு போகிறாங்க. பல்லக்குன்னு பேர். இதுதான் அந்த தப்தகுண்டம் வீடியோ. இதுதான் இங்கே குளிச்சுட்டு நம்ம நடக்க ஆரம்பிப்போம். அதனால் 4 மணிக்கு நாங்கள் நடக்க ஆரம்பிக்கலை. 10 மணி அந்த மாதிரி தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அதனால் நாங்கள் சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு அங்கே போகும்போதே இருட்டிடுச்சு. பயங்கரமாக இருட்டி மழையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் மைனஸில் போய் ரொம்ப அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அது நிச்சயமாக எல்லாருக்கும் அது இறையருளால் கிடைக்கும். அங்கே அப்போ மேலே சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறையா கடை இருக்குது. நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்கிறேன்னு. இப்போ நாங்கள் போட்டுட்டு போகிறோமே, இதுதான் அந்த ஜெர்கின்ங்கிறது. இது மட்டும்தான். இது எங்களால் பையில் வச்சு வெயிட்டு சுமக்க வேண்டான்னு போட்டிருக்கோம். மற்றபடி ஹரித்வார், ரிஷிகேஷ் ரெண்டுலேயுமே வெயில் மெட்ராஸ் மாதிரி தான் பட்டையை கலப்புது. அங்கே ஒரு விஷயமும் கிடையாது. மேலே போக போக தான் நம்மளுக்கு வந்து குளிர் தெரியும். அப்போ இது வெயிட்டு சுமக்க வேண்டான்னு உடம்புல போட்டிருக்கோம். மற்றபடி இங்கே குளிர்லாம் கிடையாது அடிவாரத்தில், இந்த கௌரி குண்டலெல்லாம். அதனால் இதை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு முதுகில் ஒரு பையை மாட்டிக்கணும். அந்த பையில் ஒரு வாட்டர் பாட்டில், ஏதானும் ஒரு அவசர தேவைக்கு. சிக்னல் இருக்கிற இடத்துல யூபிஐ இல்லாமல் ஒர்க் ஆகுது. அங்கே நம்ம பணம் கட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு பர்ஸ் ஏதானும் நம்ம வயலில் வச்சுக்கலாம். நீங்கள் போயிட்டு அதனால கேட்குறேன், அங்கே என்னென்னலாம் எடுத்துன்னு போகணும், இதெல்லாம் தேவைப்படும், அந்த மாதிரி ஏதாச்சும் சாய்ஸ் இருக்கா? அதுதான் நம்மளுக்கு காலுக்கு நல்ல கிரிப்பான ஒரு செப்பல், அதுவே போகணும். அந்த ஊருக்காரங்க மாதிரிலாம் ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் வேண்டாம். தலைக்கு இப்போ குளிராமல் இருக்கிறதுக்கு ஒரு தொப்பி, மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு குளிருக்கு தாங்குற மாதிரி கழுத்துக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஜெர்கின். அதுக்கப்புறமா அங்கே குளிரில் வந்து உதடு வெடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு லிப் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேஸ்லின், அதெல்லாம் தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் கூட நம்ம கையில் வச்சு தடவிக்கலாம். எல்லாம் கட்டி ஆகிடும். நம்ம வாட்டர் பாட்டிலே காலியாக தான் எடுத்துன்னு போகணும். அங்கங்கே உருகி வர்ற தண்ணியை தான் பிடிச்சி குடிக்கணும். வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் ரொப்பி எடுத்துன்னு போனோன்னா அது உறைஞ்சி போயிடும். அதெல்லாம் கிடைக்காது. க்ளவுஸ் போட்டுக்கலாம் கைக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிறையா நியூஸில் வந்து இந்த ஹெலிகாப்டர் இடிஞ்சு வீழ்ந்தது, அதாவது என்ன உடஞ்சி போயிடுது, சுத்த முடியாமல் அப்படி இப்படி நிறையா நியூஸ் வருது. அதுக்கெலாம் என்ன? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் போகிற வழியில் எல்லாம் இந்த பாருங்கள், நீங்கள் கேட்டிங்கல்ல ஐஸ் கட்டி இருக்கான்னு, பாருங்கள். இது ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான். இதுதான் வந்து குத்தி எங்கள் பையனும் பொண்ணும் விளையாடின்னு இருக்காங்க. ஓகேயா? இதெல்லாம் போகிற வழியில் இருக்குது. அந்த உள்ளூர் மக்கள் அடிக்கடி போயிட்டு வரவங்க இதை மதிக்கிறது இல்லை. மற்றபடி இருக்குது. என்ன கேள்வி கேட்டிங்க? அந்த ஹெலிகாப்டர் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நம்ம ஊரில் கூட தான் சுனாமி வந்தது, நிலச்சரிவு நடக்கிறது, வயநாடு, இங்கெல்லாம் திருச்செந்தூரில் கடல் உள்ளே போயிடுச்சு. அதனால் சுவாமி மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பத்திரமா போயிட்டு வர வேண்டியதுதான். கவர்மெண்ட் 20 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் புக் பண்ணுறதுக்குன்னு அப்ரூவ்டு ஏஜென்சிஸில் வெப்சைட்லேயே ரிசர்வ் பண்ண சொல்கிறான், ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறான். அது இல்லாமல் உள்ளூர்காரங்க போய் நீங்கள் அங்கே போய் கண்ணா பின்னான்னு அவசரத்துக்கு எதானும் நம்ம பண்ணினோன்னா கண்ணா பின்னான்னு காசு ஆகும். அப்போ தான் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வரும். மற்றபடி அதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோமா தெரில. நம்ம அங்கே போய் சிவனோட சந்நிதியில் நம்மளோட உசுரை விடுற அளவுக்கு நம்மளுக்கு புண்ணியம் இருக்கான்னு தெரில. இப்போ பாருங்கள், இது நாங்கள் அங்கே போயிட்டு இருந்த இடத்துல என்ன பாரு பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் ஹெலிகாப்டர் பறக்குது. நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோலாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஊரில் அவங்க பாட்டுக்கு எடுத்து டெய்லி இது ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது நம்ம அடிவாரத்தில் எடுத்தது. இந்த மாதிரிலாம் அவங்கவுங்க கண்டிஷனில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா தான் கஷ்டம். நம்ம பாட்டுக்கு பயப்படாமல் போயிட்டு வரலாம். ஒன்றும் நம்ம காலை நம்பி போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்க காலை நம்பி போகணுன்னா அவங்க சொல்கிறத கேட்டு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து, காரில் போகும்போதும் அப்படி தான்.
அவங்க வந்து நைட்டு ஓட்டக்கூடாது, என்ன எப்போ மலைச்சரிவு வரும் என்ன தெரியாது. அதனால் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அனுசரித்து போகணும், அவ்வளோதான். அப்புறம் இது பெஸ்ட் டைம் டு விசிட் எப்போ நம்ம கேதார்நாத் போகலாம்? பெஸ்ட்டு டைம்லாம் இல்லை, வருஷத்துக்கே 6 மாதம்தான் திறந்துருக்கும். இதோ இப்போது திறக்க போகிறாங்க 22ஆம் தேதி போல். அங்கேருந்து திறந்த உடனே நம்ம ஒரு 4-5 மாதம்தான், 4 மாதம்தான், அதுக்கு மேலே மழை ஆரம்பிச்சிடும். 6 மாதமும் திறந்துருக்கும். ஆனால் வடக்க இருக்கிறவங்க போவாங்க, அவங்களுக்கு இந்த கிளைமேட்லாம் பழக்கப்பட்ட இடம், அதனால் போவாங்க. மற்றபடி நம்மெல்லாம் வந்து திறந்த உடனேயே தரிசனத்தை முடிச்சுட்டு இறங்கிடுறது தான் நல்லது. இதில் கஷ்டமானது கேதார்நாத், அதனால் அதை முதல்ல முடிச்சிட்டோம். பத்ரிநாத்துக்கும் கங்கோத்திரிக்கும் கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியிலேயே போகலாம். அதனால் வயசானவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. குளிக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு ஹரித்வாரில் ரிஷிகேஷில் எல்லாம் குளிச்சிட்டோம். போகிற வழியில் நல்லா மழையில் நனைஞ்சிட்டோம் கடைசி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே. அதனால் குளிக்கிறவங்க குளிக்கலாம், மற்றபடி அங்கே குளிக்கணும்னு தோணவே தோணாது. தண்ணி அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கணும், தாகமே எடுக்காது, அதை பார்த்துக்கணும். குளிக்கணுங்கிறவங்களுக்கு இந்த தப்த குண்டம் இல்லை வெந்நீர் வந்து ஒரு குட்டி பக்கெட்டில் சும்மா வெதுன்னு 100 ரூபாய் 200 ரூபான்னு விற்கிறான், அதெல்லாம் வாங்கி நீங்கள் குளிச்சுக்கலாம். இந்த முதல் 1 மாதத்துக்குள்ளே தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வந்துடணும். ஏன்னா இந்த நம்ம 4 நாளைக்கும் அந்த கார் டிரைவரை நம்ம பிடிச்சி வச்சுருப்போம். இந்த பாருங்கள், இதுதான் போகிற வழியில், இது உங்களுக்காக ஒரு கிளிப். நம்ம இப்போ ருத்ரப்பிரயாகையில் இருக்கோம். மந்தாகினி கருப்பு கலர்லேயும் அலகானந்தா நம்ம வாய்க்கால் தண்ணி கலர்லேயும் வந்து இங்கே சங்கமிக்கிறது. சரியா, அதோ இதுதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி நிறையா இருக்குது வழிநடுக. ருத்ரப்பிரயாக், கர்ணப்பிரயாக் அப்படின்னு நிறையா இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம், ஏன்னா முதல்ல தரிசனத்தை முடிச்சிடணுன்னு. நாங்கள் கேதார்நாத் தான் இருக்கிறதுலே கஷ்டம், அதனால் அதை முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் கேதார் கோயிலுக்கு ஏதாவது டிக்கெட் எடுக்கணுமா? இதோ இப்போ கீழே காமிச்சேனே நான், இதோ இந்த மாதிரி ஒரு டிக்கெட் அங்கே ஹரித்வார் ரிஷிகேஷ் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்மளோட ஆதார், ஓட்டர் ஐடி, அது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து இதை முடிச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. விடிகாலம்பரை 2:30 மணிக்கு போல் பேஸ் கேம்புன்னு மேலே வச்சுருக்காங்க. அங்கே டைம் போட்டு கொடுத்துட்றாங்க, திருப்பதி மாதிரி. அந்த டயத்துக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடி அங்கே க்யூவில் நிற்கலாம். நம்ம ஊர் மாதிரி இந்த அங்கே அது மாதிரி அந்த பூசாரிகள் இந்த அங்கே பஞ்சகச்சம் கட்டிக்கிறவங்களே உள்ளே வந்து இந்த ஆர்மியில எல்லாம் போட்டுப்பாங்களே டைட்ஸ்ன்னு, இப்போது கேர்ள்ஸ் கூட நிறைய பேர் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது ஆர்மியில் வந்து குளிர் பிரதேசத்துக்கு போட்டுப்பாங்க பேண்ட்டுக்குள்ளே, அது இப்போ நம்ம வெளியிலேயே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக வச்சுட்டோம். அதை அங்கே போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேலே தான் பஞ்சகச்செல்லாம் கட்டிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களும் நம்ம அவசரத்துக்கு பயன்படுத்திட்டு 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, தரிசனம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிலாம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி போகிறவங்க எல்லாமும் இருக்காங்க. மற்றபடி ஃப்ரீ தரிசனம் தான். அதே மாதிரி அங்கே இந்த கேதார்நாத் சுவாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அங்கேயே வந்து பைரவர் கோவில் ஒன்று இருக்குது. அது வந்து கேதார்நாத் கோவில்லேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி இன்னும் மேலே நடக்கணும். அதை தவிர கேதார்நாத் கோவில் பின்னாடியே வந்து இந்த 2013 ஒரு ஃப்ளட்டு வந்தது. அப்போ வந்தபோது அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஃபுல்லாக அடிச்சுன்னு போயிடுத்து. கல்லெல்லாம் நல்லா பெரிய பெரிய பாறாங்கதெல்லாம் உருண்டு வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பெரிய கல் வந்து கரெக்டாக கேதார்நாத் பின்னாடி வந்து அங்கேயே நின்றுது. அது அங்கே நின்றதுனால அதுக்கு அதாவது என்ன, கேதார்நாத் அழியாமல் அந்த கல் காப்பாற்றிடுது. அந்த தண்ணி வருது கல் வருதெல்லாமும் இந்த கல் சைடில் போய் கோவிலுக்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக பார்த்துன்றது. அதனால அதுக்கு வந்து பீம்ஷிலா அப்படின்னு பேர் வச்சு அதையும் வந்து கடவுளாக நினச்சி அங்கே வேண்டிக்கிறாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய இயற்கை அதிசயம். அது அவ்வளோ பெரிய ஃப்ளட்டு வந்து மேக வெடிப்பு, ஆயிரக்கணக்கான பேர் தவறி போய் பெரிய சூறையாடல் நடந்தபோது, அங்கே இயற்கை பேரழிவு நடந்தபோது பஞ்சபாண்டவர்கள் தரிசனம் பண்ணின அவங்க உலாவின இடம் இது. அதனால அந்த பெரிய பாறை வந்து அவ்வளோ பெரிய பாறை, அவ்வளோ பெரிய பாறைகள்லாம் உருண்டு போன இடத்துல அந்த ஒரு பெரிய பாறை மட்டும் ஒரு பெரிய செங்கக்கல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ராட்சசத்தனமாக தென்னை மரத்தை படுக்க போட்டால் அவ்வளோ நீளத்துக்கு ஒரு பெரிய கல். அது அங்கே வந்து கரெக்டாக கோயிலுக்கு இவ்வளோ தூரம் உருண்டு வந்த கல் அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து நின்றுச்சு. அது கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். இதுதான் அந்த ஆதிசங்கரர் சிலை. இது அப்புறமா இப்போ மோடிஜி மோடி தாத்தா திறந்து வச்சது. ஆமாம், ஆதிசங்கரர் அங்கே சிலை இருக்குது. இவர் காலடி படாத இடமே கிடையாது. இதுதான் நான் சொன்ன அந்த பீம்ஷிலா அப்படின்னு சொல்கிறோமே. இந்த கல் தான். இந்த கல் வந்து மலை மேலேருந்து
உருண்டு வந்து அங்கே நின்றுருக்கு. அதுக்கு நிறைய பேர் நம்ம மக்கள் அதுக்கு மஞ்சள் அகோரி பாபாலாம் அங்கே உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இது கரெக்டாக பாருங்கள், கோயிலுக்கு பின்னாடி நின்று இருக்கு. இதுதான் நீங்கள் சொன்ன கல். அந்த பைரவர் கோயில் இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் மலை மேலே ஏறணும். அது திறந்த வெளியில் இருக்குது, வெள்ளியங்கிரி சுவாமி மாதிரி. அவ்வளோதான். அப்போ தான் நம்ம வந்து கேதார்நாத் கோவில் போயிட்டு கீழே இறங்குனா உடனே நம்மளால் நைட்டு இறங்கினோன்னா உடனே பத்ரிநாத்துக்கு போக முடியாது. நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் போகணும். அதே மாதிரி நீங்கள் அங்கே ஸ்டே அதுங்கிறதுக்கு பேஸ் கேம்ப்லேயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி டென்ட்டு அந்த மாதிரிலாம் 200 ரூபா. லேடிஸ் ஃபேமிலியோடு வேணும்னா டார்மிட்ரி, காங்க்ரீட் ரூம் வித் வெந்நீர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி 200 ரூபா, 500 ரூபா, 1000, 2000ன்னு. ஃபுட்டு வந்து ஹோட்டல்ஸ் இல்லாமல் இருக்குது. அது காஸ்ட்லி, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னா சின்ன சின்ன கடை எல்லாமும் இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த கடை வந்து நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி சோன் பிரயாகில் வந்து தங்கிட்டோம். நாங்கள் இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே தங்கியிருந்தோம். என்ன மெனுன்னு ஃபிக்ஸடாலாம் எதுவுமே சொல்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணித்தரோன்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேரிங்காக இருந்தாங்க. அதனால் அவங்க எங்களுக்கு அவல் உப்புமா பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டோம். உடனே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. ரைஸ் வந்து எங்கேயுமே நீங்கள் டபுள் பாயில்னு சொல்லி கேளுங்க, அப்போ தான் சவுத் இண்டியன்ஸ்னால் சாப்பிட முடியும். இல்லைன்னா இங்கே இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு பண்ணுற மாதிரி சிங்கிள் பாயில் தான் விடுவாங்க, டபுள் பாயில்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பருப்பு சாதத்துக்கு பதிலாக தால் அவங்க சைட் டிஷ்ஷாக வச்சுப்பாங்க, அந்த தால் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம், சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இந்த கடையில். ஆமாம். இப்போ அடுத்தது நீங்கள் பத்ரிநாத் போகணுன்னா அது என்ன, அதுவும் ஏதாவது மலை ஏறி போகணுமா இல்லை நடந்து காரே பக்கத்தில் போகணுமா? இப்போது இது எல்லாம் நம்ம முடிச்சாச்சா? இங்கே எல்லாம் இதெல்லாம் தப்த குண்டம் இதெல்லாம் முடிச்சாச்சு. இங்கே இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதோ பத்ரிநாத் போகிற வழியில் தான் நீங்கள் கேட்ட இந்த பனிமலை இதெல்லாம் எடுத்து போட்டு விளையாடலாம். பத்ரிநாத்தில் அது வந்து கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முடியலும் வண்டியே போகிறது. அதனால் பத்ரிநாத்தில் வந்து நீங்கள் அங்கே ஷாப்பிங்லாம் இருக்குது. ஸ்வெட்டர், சுடிதார் செட்டு, ருத்ராட்ச மாலைகள், ஜப மாலைகள், அது இதுன்னு நிறையா கிடைக்கிறது. இங்கே தப்தகுண்டம் கீழே இருந்தது இல்லையா கேதார்நாத்தில், அங்கே தப்தகுண்டம் மலை மேலே இருக்குது. அங்கேயும் போய் காலார மலையேற வைத்தாண்டின்னு அதில் இலைப்பாடுறதுக்கு முட்டிக்கால் முடியலும் அதில் காலை தொங்க போட்டுட்டு அங்கே அலகானந்தா பயங்கர சில்லுன்னு அப்படியே ஆக்ரோஷமாக வரும். அதனால் அதில் இறங்கி குளிக்கலாம் முடியாது. அதனால் இந்த தப்தகுண்டத்தில் காலை வச்சு அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பத்ரிநாராயணர் நரநாராயணர்கள் தபஸ் பண்ணின க்ஷேத்திரம் இது. அந்த நரநாராயணர்கள் தான் மகாபாரதத்தும் போது நரன் வந்து அர்ஜுனனாகவும் நாராயணர் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணினார்னு வியாசர் நம்மளோட வரலாறில் குறிப்புகளில் சொல்லியிருக்க. வியாசர் மகாபாரதம், அதுக்கப்புறமா 18 புராணங்கள் இதெல்லாம் அங்கே எழுதின வியாசகுகை. ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சா இருக்கிற முதல் கிராமம் மானா கிராமம், அதுதான் மானா வில்லேஜ். அது வந்து சைனாலேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழையணும்னா அதுதான் உள்ளே நுழையும் போது முதல் வில்லேஜ். அங்கே வந்து அப்புறம் என்ன நிறையா கடை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வியாச குஃபான்னு ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் தான் வந்து வியாசர் சொல்லி பிள்ளையார் வந்து மகாபாரதத்தை எழுதினாராமா. அது பாருங்க, இந்த 6 மாதம் தான் திறந்துருக்கு சொன்னோம்ல, அந்த மேலே நட சாத்தி இருக்கும்போது பத்ரிநாராயணர் வந்து இங்கே கீழே இருக்கிற நரசிம்மர் கோயில், இங்கே தான் இந்த கோயிலில் தான் அந்த 6 மாதம் குளிர்காலத்தில் இருப்பார். அதனால அந்த மானா வில்லேஜ் மஸ்ட் விசிட் பிளேஸு, கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே அந்த வியாச குகை இருக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்து தான் பஞ்சபாண்டவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போனாங்க. இந்த டால்மியா யாத்ரி நிவாஸ் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு இல்லையா, இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம் இதில் பத்ரிநாத்தில். அதுதான் அந்த இதுதான் அந்த இது என்ன நதி இது அங்கே ஓடுறது, இதுக்கிட்ட சொன்னோமே அலகானந்தாவோ என்னமோ, அந்த கோயில்கிட்ட ரொம்ப பிரவாகமாக ஓடுறது, நினச்சி கூட பார்க்க முடியாது. இங்கெல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக ஓடுற நதி இது. அந்த மானா வில்லேஜில் தான் வந்து உங்களால் சரஸ்வதி நதியும் பார்க்க முடியும். அங்கே சரஸ்வதி நதிக்குன்னு ஒரு கோவிலும் இருக்குது. ஒரு நிமிஷம் இதை பாருங்கள், இங்கே வந்து இந்த தப்தகுண்டம் மலை மேலே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பத்ரிநாராயணர் கோயிலுக்குள்ளே இருக்கிற தப்தகுண்டம், கீழே பக்கத்தில் வந்து குளிரா சில்லுன்னு ஓடுற அந்த நதி, இதெல்லாம் இங்கே இருக்குது. அங்கே சரஸ்வதி மாதாவுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் வந்து சரஸ்வதி அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வெளியில் வருவா. அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக மந்தாகினியும் அலகானந்தாவும் சேர்றா. அதுக்கு அடியில் போயிட்டு சரஸ்வதி நதியும் சேர்ந்துடும்.
மற்றதில் அதுக்கு மேலே நம்மளால சரஸ்வதி எங்கேயும் பார்க்க முடியாது. இதோ பத்ரிநாராயணர் கோயிலுக்குள்ளே இருக்கிற ஆதிசங்கர பகவத் பாதாலோட சந்நிதி இது. இந்த மாதிரி அங்கே கோயிலுக்குள்ளே நம்ம தரிசனந்தோ பிரகலாதனை மடியில் உட்காத்தி வச்சுட்டு இருக்கிற நரசிம்மர் இதெல்லாம் அங்கே பார்க்குறோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப சாந்தமாக திருப்தியாக இருந்தது. இது அங்கே வந்து பத்ரிநாத் வந்து அங்கே பத்ரிகாசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணின காஞ்சிபுரத்தில் அவருக்கு மூலஸ்தானமாக அதை வச்சுட்டார். மற்றபடி அவங்க 4 முக்கியமான 100கணக்கான சிஷ்யர்கள் அவருக்கு இல்லை முக்கிய சிஷ்யர்களுக்கு 4 வேதங்களுக்கும் முக்கியமாக சொல்லி இங்கே இப்போ பத்ரிநாராயணர் பத்ரிகாசிரமத்தில் பிரதிஷ்டை பண்ணினது. அவங்க இப்போ இங்கே வந்து சரஸ்வதின்னு சொல்கிறோம், பாரதின்னு சொல்கிறாங்க ஸ்ருங்கேரியில். அந்த மாதிரி பட்டம் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன பேரில் இருக்கும், ஆனந்த அப்படின்னு இருக்கும், பிரகாஷங்கிற இருக்கும், சைத்தன்யங்கிற இருக்கும். இந்த மாதிரி அது எந்தெந்த மடத்துக்கு என்னென்ன முக்கியமான வேதம், அதர்வண வேதம் எதுக்கு ஜோதிர் மடத்துக்கு, கோவர்தன மடத்துக்கு வந்து ருக்வேதம், யஜுர்வேதம் வந்து ஸ்ருங்கேரியில் இருக்கிற சாரதா மடத்துக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மடத்துக்கும் முக்கியமான வேதங்கள் எல்லாமும் அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கிற மடம், அங்கே இருக்கிற வேத புஸ்தகம். வேறு ஏதானும் நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கா? இல்லைப்பா, அவ்வளோதான்ப்பா. எல்லா கேள்வியும் இப்போ சால்வ் ஆகிடுது. அப்போனா தமிழ்நாட்டுக்காரங்க அந்த குறிப்பிட்ட கோவில் திறக்கும்போது அங்கே போய் பார்த்தா எல்லாருமே போக முடியும், நல்லா என்ஜாயும் பண்ணலாம். நிச்சயமாக எல்லோரும் போயிட்டு வாங்க. ஜோதிர் மடத்தில் நம்ம இருக்கோம், பத்ரிநாத்தில். இங்கே தான் வந்து நரசிம்ம சுவாமியோட ஆவாகனமாகி தொடகாச்சாரியார் வந்து இவரை நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால ஒரு காபாலிகன்ட்டேந்து காப்பாற்றினர். அந்த நரசிம்ம சுவாமியோட கோயில் இங்கே இருக்குது. அந்த கோவிலில் தான் 6 மாதம் பத்ரிநாத்தில் இருக்கிற பத்ரிநாராயணர் இங்கே தான் வந்து இருப்பார். குளிர்காலத்தில் இங்கே வந்துடுவார். திருப்பியும் சம்மரில் தான் மேலே போய் சுவாமி இருப்பார். இங்கே வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமர்நாத் கோயில்னு இங்கே போட்டிருக்கு. என்ன அமர விருட்ச கல்பக விருட்சம்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு சுவாமி சன்னதி இருக்குது. எல்லாரும் உள்ளே வந்து அவளை தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் பண்ணுறா. வேறு என்ன இதில் பார்க்க வேண்டியது? இதுதான் நீங்கள் சொன்ன அந்த சரஸ்வதி, அந்த வெள்ளை கலரில் ஓடி வர்றதே அதுதான் சரஸ்வதி. ஆமாம், இதுதான் அந்த சரஸ்வதி நதி இதில் இருக்குது, மானா வில்லேஜில் இருக்குது. அங்கேயும் அவங்க மேலே கூட்டின்னு போகிறதுக்கு இந்த பிட்டு, அதாவது அந்த கூடைக்காரங்க இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்களே கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வருவாங்க. இந்த வயசானவங்கெல்லாம் போகணும் அப்படின்னா. இதோ அந்த மானா வில்லேஜோட என்ட்ரன்ஸோட ஒரு ஃபோட்டோ. அந்த பக்கமாக அடுத்த நாடு. இது வந்து நம்மளோட ஆர்மி போலீஸ்லாம் இங்கே ப்ரொடெக்ஷனில் இருக்குது. இது வந்து ஹரித்வாரில் பயங்கரமாக கரண்ட்டு இழுத்துன்னு போகும். அதனால் சங்கிலியை பிடிச்சிருந்தா டபக்குன்னு முங்கி எழுந்திருக்க வேண்டியதுதான். பயங்கரமாக குளிரும். அதுவும் அங்கே கீழே பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஸ்கான் கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தானே இது அங்கேயே வந்து ராமர் ஜூலா இருக்கு, லக்ஷ்மண் ஜூலா இருக்கு. ஜூலான்னா தொங்கு பாலம். ஏன் அங்கே கங்கையில் பில்லர் போட்டுலாம் பாலம் கட்ட முடியாதா? ஆமாம், அந்த ஃபோர்ஸ் பயங்கரமாக அடிச்சுன்னு போயிடும். பாருங்க, எல்லாமே தொங்கு பாலம் தான் அங்கே. கங்கை மேலே போட்டுருக்கு. கங்கை பிரவாகமாக இருக்கிறதுனால இங்கே தொங்கு பாலம் தான். பில்லர்லாம் போட்டால் தூக்கி போட்டு போயிடுவாங்க அம்பாள். இந்த ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா எல்லாமே பின்னாடி மலைகள் நிறைய இருக்கும். இதை அங்கே போகிற வழியில் இருக்கிற சாலைகள்லேருந்து காரில் வரும்போதோ பஸ்ஸில் வரும்போதோ பார்க்கறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்களோட குழுவோட இணைஞ்சு தந்ததுக்கு. எல்லாரும் போய் நிச்சயமாக இந்த இடத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. बोलो बद्रीनाथ महाराज की जय।
बोलो केदारनाथ महाराज की जय। गंगा माता की जय। जय। यमुना देवी की जय। जय। जय श्री राम। जय श्री राम। वंदे मातरम। वंदे मातरम।